இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் OSI மாடல். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரிட்டிக்கலா அத பத்தி புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டெர்ம் OSI மாடல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஸோ, அதுதான் OSI யோட அப்ரிவியேஷன். ஓகே. இத யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். அதாவது நம்ம காமனா ISOன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ, அந்த ISO தான் இந்த OSI மாடல அ டெவலப் பண்ணாங்க. இந்த லேட்டர் ஆஃப் 1970s டூ இந்த ஏர்லியர் ஆஃப் 1980ஸ்ல இது வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு கான்செப்சுவல் மாடல். ஓகே. திஸ் கேட்டகரைசஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் தி கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் தி கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் வித்தவுட் அண்டர்லேயிங் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சிங்கிள் வெண்டர். அதாவது என்னன்னா, இப்போ OSIக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டிங் டிவைஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் டிவைஸும் அவங்களோட ஓன் ப்ரொப்ரையட்டரி நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. டு எஸ்டாப்ளிஷ் அ கம்யூனிகேஷன் ஆர் நெட்வொர்க்கிங். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு டெல் டிவைஸஸ் வச்சு நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல, அவங்க என்ன பண்ணணும், டெல் வந்து அவங்களோட ஓன் ப்ரொப்ரையட்டரி நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்க நெறைய டெல் டிவைஸஸ் மத்தியில நீங்க வந்து ஈஸியா வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி தான் நீங்க IBM டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, IBM வந்து அவங்களோட ஓன் ப்ரொப்ரையட்டரி நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ அந்த மாரி IBM டிவைஸஸ்களுக்கு மத்தியில ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும்னா, அத வச்சு பண்ணிக்கலாம். ஆனா, இப்போ ஒரு ஒரு பக்கம் IBM, இன்னொரு பக்கம் வந்து Dell. இந்த மாரி டிஃபரெண்ட் வெண்டர் டிவைஸஸ்க்கு நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, அப்ப வந்து பெரிய டிஃபிகல்ட் இருந்துச்சு. ஏன்னா, ஒரு பக்கம் IBM வந்து அவனோட ஓன் ப்ரொப்ரையட்டரி புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் Dellம் அவங்களோட ஓன் ப்ரொப்ரையட்டரி புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால, கம்யூனிகேஷன் பிட்வீன் தெம் இந்த பக்கம் ஒரு டிவைஸ், இந்த பக்கம் வேற ஒரு வெண்டர். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இத ஓவர் கம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த OSIன்றது. ஓகே. இந்த OSIன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க். இத யாரு டெவலப் பண்ணா? ISO டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்க டெவலப் பண்ணதுக்கப்புறம், எல்லா வெண்டர்ஸும் அவங்க இத ஒரே ஃப்ரேம் ஒர்க்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 டிஃபரெண்ட் வெண்டர்ஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா நடக்க ஆரம்பிச்சது. இதுதான் OSI பத்தின ஒரு அ ஒரு 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 ஓவர்வியூ. ஓகேங்களா? இப்ப இந்த OSI லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 7 லேயர்ஸா கிளாசிஃபை ஆயிருக்கும். ஓகே. ஸோ கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிசிக்கல் லேயர், 2வது டேட்டா லிங்க் லேயர், 3வது லேயர் நெட்வொர்க் லேயர், 4வது டிரான்ஸ்போர்ட் லேயர், 5வது செஷன் லேயர், 6 பிரசன்டேஷன் லேயர் அண்ட் 7 அப்ளிகேஷன். ஸோ இப்படி தான் வந்து OSI இந்த 7 லேயர் தான் நம்ம OSI லேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் லேயர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்தரா இந்த 7 லேயர்ஸ இந்த மாரி 2ஆ பிரிக்கிறது உண்டு. லைக் ஜெனரலா வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது உண்டு. ஓகேங்களா? அ எப்படின்னா, இந்த மேல இருக்கிற 3 இருக்கு இல்லையா? அதாவது அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன் 7, 6, 5 இந்த 3யும் டாப் லெவல் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்பர் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அ இந்த 3 லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் அதிகமா இங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. லைக் பொதுவா இந்த ஏரியால யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் தான் இந்த அப்பர் லெவல் லேயர்ஸ். அடுத்து கீழ இருக்கிற 4 லேயர் ஆனது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயர். இந்த 4யும் சேர்த்து நம்ம பாட்டம் லேயர் ஆர் லோ லெவல் லேயர்ஸ். இந்த 4 லேயர்ல தான் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் பொதுவா அதிகமா பண்றது உண்டு. வேலை பார்க்குறது உண்டு. ஓகே. ஸோ இப்படி தான் 2 தான் கிளாசிஃபை ஆயிருக்கிறது. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் இதோட கீ ஃபங்ஷன்ஸ். லைக் ஒவ்வொரு இப்ப 7 லேயரா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த 7 லேயருக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அத பத்தி ஒரு ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்துட்டு, அதே மாரி ஒவ்வொரு லேயருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆர் புரோட்டோகால்ஸ் காமன்லி அந்த லேயருக்குள்ள வரக்கூடிய புரோட்டோகால்ஸ் என்னென்னன்றத பார்த்துட்டு, நான் வந்து இதே விஷயத்த பிராக்டிகலா ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட்ஸ் கோ த்ரூ திஸ் ஒன். ஓகே. இப்போ அப்ளிகேஷன் லேயர் மேலருந்து வருவோம். ஓகேங்களா? அப்ப மேலருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயர் 7வது லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு யூசருக்கும் அந்த இட் ஆக்ட் அஸ் அன் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒரு யூசருக்கும் அப்ளிகேஷனுக்குமான இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் லேயர் ஒர்க் ஆகக்கூடியது. அண்ட் இங்க காமனா யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, HTTP, HTTPS, FTP, SMTP, SNMP மானிட்டரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, DNS, டெல்நெட் இதெல்லாமே வந்து
இந்த இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயருக்கு கீழ வரக்கூடியது. L7 புரோட்டோகால்ஸ், லேயர் 7 புரோட்டோகால்ஸ். அடுத்து பிரசன்டேஷன் லேயர். ஸோ பிரசன்டேஷன் அப்டின்னாலே என்ன அப்டின்னா, அ நமக்கு ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மட்ல ஒரு டேட்டாவ பிரசன்ட் பண்ணக்கூடியது. ஓகே. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. டேட்டா ஃபார்மட் டிரான்ஸ்லேஷன். அதே மாரி இதோட முக்கியமான பங்கு என்னன்னா, டேட்டாவ என்கிரிப்ட் பண்றது, டீக்ரிப்ட் பண்றது. அதுவுமே இது இங்க முக்கியமான விஷயம். அதே மாரி டேட்டாவ கம்ப்ரஸ் பண்றதுமே பிரசன்டேஷன் லேயரோட வேலை. ஸோ இதோட புரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல், டிஎல்எஸ் இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதே மாரி நீங்க JPEG, MPEG, GIF இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இமேஜ் ஃபார்மேட்ஸ். செஷன் லேயர். ஸோ செஷன் லேயர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு செஷன எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அத மெயின்டெயின் பண்றதுக்கு, அத டெர்மினேட் பண்றதுக்கு. ஸோ அதே மாரி டயலாக் கண்ட்ரோல் பண்றதுக்குமே செஷன் லேயர் யூஸ் ஆகுது. இதுல காமன்லி யூஸ்ட் என்ன SIP, PBTP, NetBIOS, RPC, SAP இதெல்லாம் காமன்லி யூஸ்ட் எக்ஸாம்பிள் புரோட்டோகால்ஸ். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மேல இருக்க 3 பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் லைக் டாப் லெவல் லேயர்ஸ். இந்த கீழ இருக்க 4 வந்து அதிகமா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல். ஸோ நம்ம இந்த என்டயர் கோர்ஸ்லயும் கோயிங் ஃபார்வர்ட் லைக் இத பத்தி அதிகமா நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஸ்டில் நான் இங்க வெறும் ஹை லெவல்ல குடுக்குறேன். ஹை லெவல்ல சொல்றேன். சரிங்களா? ஒவ்வொன்னும் நம்ம அடுத்து போகும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். ஆல்ரைட். அப்ப டிரான்ஸ்போர்ட் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? செக்மென்டேஷன், ரீஅசெம்பிளி, ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் ரெக்கவரி, ரிலையபிள் டெலிவரி வித் அக்னாலெட்ஜ்மென்ட்ஸ். ஸோ இங்க வரக்கூடிய புரோட்டோகால்ஸ் காமன்லி யூஸ்ட் என்ன? TCP, UDP. ஓகே. அண்ட் நெட்வொர்க் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, L3ல IP அட்ரஸிங், ரூட்டிங் அண்ட் டேட்டா ஃபார்வர்டிங், பாக்கெட் ஃபார்வர்டிங் சாரி. அண்ட் புரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, IPv4, IPv6, ICMP இது எல்லாமே வந்து ரூட்டிங் புரோட்டோகால்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நெட்வொர்க் லேயர். தென் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர்னாலே லேயர் 2. ஓகே. லேயர் 2னா நமக்கு நிறைய வர வேண்டியது மேக் அட்ரஸிங். ஓகே. இங்க தான் ஐபி அட்ரஸிங். லேயர் 3 ஐபி அட்ரஸிங். லேயர் 2 வந்து மேக் அட்ரஸிங், சிஆர்சி, எரர் டிடெக்ஷன், ஃப்ரேம் டீலிமிட்டிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈத்தர்நெட், ட்ரிபிள் பி அண்ட் ஃப்ரேம் ரிலே, ஏடிஎம் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் அட் லாஸ்ட் லைக் கமிங் டு பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரா பிட்ஸ். ஓகே. அதாவது பிசிக்கல் மீடியம். நீங்க ஒரு வயர் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பிசிக்கல் லேயர். ஓகே. இப்போ உங்க சிஸ்டம் வந்து நீங்க வந்து ஒரு வயர் ஒரு ஈத்தர்நெட் கேபிள்ல கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்ப எண்ட் ஆஃப் தி டே உங்களோட நீங்க என்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலும், இந்த டேட்டா ஃபுல்லா எது வழியா வெளிய போகுது? அந்த பிசிக்கல் வயர் மூலமா தான் போகுது. இல்லையா? ஸோ அது எப்படி போகும்? ரா பிட்ஸா போகும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா போகும். ஸோ அதுதான் இது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரா பிட்ஸ். ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ற ஈத்தர்நெட் கேபிளா இருக்கலாம், ஃபைபர் கேபிளா இருக்கலாம், இல்ல வயர்லெஸ் யூஸ் பண்றது, ப்ளூடூத், வாட் எவர் தட் மீடியம் தட்ஸ் யூஸ்ட் ஃபார் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த 7 லேயர வந்து ஒரு ஹை லெவல்ல அதோட கீ ஃபங்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தோம். எக்ஸாம்பிள் புரோட்டோகால்ஸ் பார்த்தோம். இல்லையா? இப்போ இதே இத நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒரு சினாரியோவோட நான் சொல்றேன். நம்ம அதோட அத கோரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இப்ப சிட்யூவேஷன் என்ன அப்டின்னா, ஆ நான் வந்து என்னுடைய பேங்க் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி, என்னோட பேங்கிங் அப்ளிகேஷன் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி, நான் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் இப்ப பண்ண போற விஷயம். இதுல இந்த OSI மாடல் எப்படி வந்து ஒர்க் ஆகுது? இதுல என்ன எப்படி வேலை செய்யுதுன்றத பார்க்கலாம். ஓகே. நான் என்னுடைய பேங்கிங் வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணி, நான் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க அப்ளிகேஷன் லேயர்லேருந்து மேலேருந்து போவோம். சரியா? அப்போ இப்போ நான் என்னுடைய பேங்கிங் அப்ளிகேஷன் நான் உதாரணத்துக்கு இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி, நான் என்னோட ஐசிஐசிஐ அக்கவுண்ட்லேருந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அமௌண்ட் மாத்தணும் அப்படின்னு நெனச்சுக்கிறேன். ஓகே. அப்போ இதுதான் என்னோட ரெக்வயர்மென்ட் அப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் லேயர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஐசிஐசிஐ அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும் தானே! ஒரு மீடியம் வேணும் தானே! ஸோ, அப்போ ஒரு மீடியம்னா நான் இங்க என்ன அந்த மீடியம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரௌசர். ஏன்னா, என்னுடைய ப்ரௌசர் இல்லாம இப்ப அந்த அப்ளிகேஷன நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? வெப்சைட்ட? முடியாது. இல்லையா? அப்போ என்னுடைய ப்ரௌசர் தான் இங்க அப்ளிகேஷன் லேயரா ஒர்க் ஆகுது. ஓகே. திஸ் ஆக்ட் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் மீ அண்ட் மை பேங்க் வெப்சைட். இல்லையா? ஸோ, அத நான் எப்படி இது பண்ணலாம்? HTTPS ஐசிஐசிஐ பேங்க். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் என்னுடைய பேங்க் அப்ளிகேஷன ஆக்சஸ் பண்றேன். ஓகே. இப்ப அதே மாரி இங்க வந்து பாருங்களேன். இது வந்து HTTPS. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? HTTPS இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் புரோட்டோகால்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் லேயர். ஓகே. ஸோ, இப்போ அ அப்ளிகேஷன் லேயர் புரிஞ்சுதா?
என்னுடைய வெப்சைட்டுக்கும் எனக்குமான ஒரு இன்டர்ஃபேஸ். அதுதான் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இங்க என்னோட இன்டர்ஃபேஸ் என்ன? ப்ரௌசர். ஆல்ரைட். தென் லெட்ஸ் கம் டூ பிரசன்டேஷன் லேயர். ஸோ பிரசன்டேஷன் லேயர்னா என்னென்ன சொன்னேன்? டேட்டா ஃபார்மேட் டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது என்ன அப்டின்னா, பிரசன்டேஷன். டேட்டாவ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்றது தான் பிரசன்டேஷன் லேயர்ன்னு சொன்னேன். அப்போ, இப்ப இந்த வெப்சைட் நான் பார்க்கும்போது, இது எல்லாமே எனக்கு புரியிற மாதிரி இருக்கா? இங்க வந்து அழகா இமேஜஸ் குடுத்துருக்காங்க. நெறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அ அதே மாரி நீட்டா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு இங்க போங்க, பிசினஸ் அக்கவுண்ட்டுக்கு இங்க போங்க. இந்த மாரி நமக்கு புரியிற மாரி தானே எல்லாமே இருக்கு. தோ இட் இஸ் இன் இங்கிலீஷ். லைக் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இது புரியாது. ஆனா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இல்லையா? ஒரு வேள வந்து சில வெப்சைட்ஸ் நீங்க பார்க்கும்போது நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகே. இட்ஸ் நாட் அபௌட் இங்கிலீஷ் புரியுது புரியலன்றத விட, நமக்கு ஒரு ஹியூமனுக்கு புரியிற மாரி தானே இது இருக்கு. டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இமேஜஸ் வருது. அ ஏதாவது சர்விஸ் வேணும்னா சர்ச் பண்ற மாரி இருக்கு. டைரக்ட் டூ த பாயிண்ட் இருக்கு. என்ன சொல்றாங்க? இத விளம்பரம் பண்றாங்கன்னா, அந்த விளம்பரத்தானது. ஸோ மீன்ஸ் இதுதான் வந்து பிரசன்டேஷன் லேயரோட மெயின் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல இந்த வெப்சைட்ட அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு காமிக்குது இல்லையா? இதுதான். ஓகே. பிரசன்டேஷன் லேயர் ஒர்க் ஆகுற விஷயம். தென் பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். ஸோ எந்த டேட்டா என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே. எனக்கு வெப்சைட் நான் ஆக்சஸ் பண்றேன். எனக்கு ஆக்சஸ் வருது. அப்போ இப்போ நான் இப்போ இது வந்து காமனா ஐசிஐசிஐ பேங்கோட வெப்சைட் இல்லையா? அப்ப நான் என்னோட அக்கவுண்ட் அப்ப நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? இந்த லாகின்ல போயி என்னோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் குடுக்கணும். கரெக்ட்டா? என்னோட யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் நான் குடுக்கும் பட்சத்தில, ஐ கேன் ஆக்சஸ் டூ மை அக்கவுண்ட். ஓகே. இப்ப இங்க போய் என்னோட யூசர் நேம், என்னோட யூசர் ஐடி என்ன, என்னோட பாஸ்வேர்ட் என்னன்னு நான் குடுத்தேன் அப்டின்னா, என்னுடைய அக்கவுண்ட்க்கு நான் லாகின் பண்ண முடியும். இப்போ நான் என்னுடைய யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் இங்க குடுத்து லாகின் குடுத்தா, இப்ப இது பிளெயின் டெக்ஸ்ட்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் என் யூசர் நேம், இது பாஸ்வேர்டுன்னு பிளெயின் டெக்ஸ்ட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போது, தேர் இஸ் எ சான்ஸ் லைக் யாருனாலும் நடுவுல புகுந்து பார்க்க முடியும். இல்லையா? ஸ்னிஃப் பண்ணி பார்த்தாக்கா, என்னோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அது செக்யூர்டா இல்ல, இல்லையா? அப்போ வந்து என்னோட யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் செக்யூர்டா கொண்டு போணும்னா என்ன தேவ? அது என்கிரிப்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இதுதான் பிரசன்டேஷன் லேயரோட 2வது யூசேஜ். ஒண்ணு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்றது அந்த அந்த வெப்சைட்டையோ, இல்ல அந்த அப்ளிகேஷனையோ. 2வது இப்ப நான் என்னோட கிரெடென்ஷியல்ஸ் குடுத்து இங்க நான் லாகின் குடுக்குறேன்னா, என்னோட கிரெடென்ஷியல்ஸ் இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட இங்கேயே என்கிரிப்ட் பண்ணிரும். என்கிரிப்ட் பண்ணி என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டா தான் அனுப்பும். ஓகே. என்கிரிப்டட் டெக்ஸ்ட்ட அனுப்பிச்சுட்டு, அதே மாரி ரிசீவர் சைட்ல ஆத்தென்டிகேஷன் பண்றதுக்கு ரிசீவர் சைட்ல திருப்பி அந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட் ரிசீவ் ஆற அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும்னா, திருப்பி டீகிரிப்ட் பண்ணும். அதுவும் பிரசன்டேஷன் லேயர் கீழ தான் வரும். ஆல்ரைட். அடுத்து 3வது இப்ப டேட்டா கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இடத்துல இப்ப யூஸ் பண்ணல அப்டின்னா, நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க ஓகே. இப்ப நீங்க மெயில் ஆக்சஸ் பண்றீங்க. மெயில்ல வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புவீங்க இல்லையா? இது எல்லாமே பிரசன்டேஷன் லேயரோட வேல. ஓகே. எஸ்எம்டிபி வந்து அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் ஆகும். நீங்க அனுப்புற அந்த டாக்குமெண்ட்ட வந்து கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறது பிரசன்டேஷன் லேயர்ல நடக்கும். ஓகே. ஆல்ரைட். அண்ட் தென் செஷன் லேயர். செஷன் லேயர் நான் சொன்ன மாரி என்ன ரெஸ்பான்சிபிள் டூ எஸ்டாப்ளிஷ், மெயின்டெயின் அண்ட் டெர்மினேட் அ செஷன். இப்போ இதே இத வந்து பாருங்களேன். இதே எக்ஸாம்பிள பார்ப்போம். ஒருவேள நான் இப்ப யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நீங்க லாகின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரசன்டேஷன் லேயர் என்ன பண்ணும்? இத என்கிரிப்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். சோ தட் அந்த பக்கம் போயிட்டு அப்ளிகேஷன ரீச் பண்ணோனயும், திருப்பி அது டீகிரிப்ட் ஆயி ஆத்தென்டிகேட் ஆயிக்கும். கரெக்ட்டான யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்கும் பட்சத்தில, என்னோட அக்கவுண்ட்ட நான் இங்க ஆக்சஸ் பண்ண முடியுங்களா? ஸோ என் பேரு காமிக்கும். என்னோட அக்கவுண்ட் நம்பர், எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இங்க காமிக்குமா? ஐசிஐசிஐ பேங்க்குள்ள என்னுடைய இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ட நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். போஸ்ட் டூ த சக்சஸ்ஃபுல் ஆத்தென்டிகேஷன் ஒரு செஷன் எஸ்டாப்ளிஷ் நடக்குது இல்லையா? புது செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லையா? தட் இஸ் டேக்கன் கேர் பை செஷன் லேயர். அதே மாரி அந்த செஷன வந்து மெயின்டெயின் பண்றது. நான் இப்ப வந்து ஆக்டிவா அந்த ஏதோ ஒண்ணு வேல பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள யாரோ ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி இந்த மாரி பார்த்துட்டே இருந்தேன்னா, என்னோட அக்கவுண்ட் லைவ்ல இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. அதுதான் அக்கவுண்ட் மெயின்டெய்னிங். லைக் செஷன் மெயின்டெய்னிங். ஓகே. இப்போ இங்க வந்து சொன்னேன் இல்லையா? எஸ்டாப்ளிஷ்மென்ட், மெயின்டெய்னிங் அண்ட் டெர்மினேட் த செஷன்னா என்ன அப்டின்னா, இப்ப நீங்க ஓரளவுக்கு ஒரு வேள நீங்க லாக் அவுட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது டெர்மினேட் ஆகும். லாக் அவுட் ஆகும் செஷன்ல இருந்து. அதுவும் டெர்மினேஷன் ஆஃப் செஷனுக்குள்ள வரும். இல்ல இந்த பேங்கிங் வெப்சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஐடியலா இருந்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம லைக் மவுஸ் ஆட்டாம சும்மா ஒரு ஐடியலா ஒரு 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து செஷன் வந்து லாக் அவுட் ஆயிரும். கவனிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே பார்ட் ஆஃப் செஷன் லேயர்.
இப்படி தான் வந்து அ டெவலப்பர் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு மேல ஐடியலா இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டைம் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த டைம் அவுட் மீட் அவுட் ஆச்சுனாக்கா, ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிரணும். அதுவும் வந்து செஷன் டெர்மினேஷனுக்கு கீழ வரும். ஸோ இதுதான் வந்து டாக்ஸ் அபௌட் செஷன் லேயர். சரிங்களா? இப்ப அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இது 3மே டாப் லெவல் லேயர்ஸு. இந்த 4 பத்தி தான் நம்ம டீட்டெயிலா அந்த கோர்ஸ் ஃபுல்லா நெறைய படிக்க போறோம். அண்ட் இ இன் டீப்பா படிப்போம். டிசிபி, யுடிபி, இந்த ரூட்டிங் புரோட்டோகால்ஸ் இது எல்லாமே நம்ம டீப்பா படிக்க போறோம். பட் ஸ்டில் இந்த வீடியோக்கு எது தேவையோ அது மட்டும் நான் சொல்றேன். செக்மென்டேஷன் பண்றது, ரீஅசெம்பிளி, ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் ரெக்கவரி, ரிலையபிள் டெலிவரி வித் அக்னாலெட்ஜ்மென்ட். அதாவது இப்ப டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு ஒரு பெரிய டேட்டா இருக்கு. ஒரு ஒரு அ மொத்த டேட்டாவும் அப்படியே மொத்தமா அனுப்பாம, அத சின்ன சின்னதா செக்மென்ட் பண்ணி, அப்படியே அனுப்புறது. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேல. அ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, ஓகே. இப்ப இங்க பாருங்களேன், நான் வந்து நெறைய ஃபோல்டர்ஸ் இருக்கா? இப்ப எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேப்ஸ் இருக்கா? இப்ப நான் உதாரணத்துக்கு நான் இங்க ஏதோ டிரான்சாக்ஷன் பண்றேன். யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோனே எனக்கு இங்கனக்குள்ள வந்து ஒரு ஒரு பாப்பப் வரும் இல்லையா? இந்த பேங்க்லேருந்து இதே பேஜ்ல எனக்கு ஒரு பாப்பப் வரும். சேயிங் தட் லைக் சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த அமௌண்ட் வந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். ஒரு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் வரும் இல்லையா? இதுக்குள்ளேயே வருது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு இந்த இ இ இதே பேஜ்ல தானே வரும். ஸோ நான் வந்து இப்ப என் Facebook அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்றதுனால, என் Facebookல போய் அது பாப்பப் ஆகாது இல்லையா? ஸோ நான் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேனோ, எனக்கு அங்கேயே தான் வரும். அதே மாரி உதாரணத்துக்கு இப்ப நான் Facebookல யார் கூடயா சேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் இங்க யார் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா, இப்ப யாரோ ஒருத்தருக்கு ஹாய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எனக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா, அது எனக்கு Facebookஓட இந்த இடத்துல தானே வருது. ஸோ இது வந்து என்னுடைய WhatsAppக்கு வராது. அதே மாரி என்னோட WhatsAppல நான் யார் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா, அந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு இங்க WhatsAppல தானே காணிக்குது. இது போய் என்னோட மெயில்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாப்பப் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த அப்ளிகேஷன் கூட நான் இன்டர் கனெக்ட் பண்றேனோ, அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு அதே அப்ளிகேஷன்ல தான் வரும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நான் இந்த மாரி 100 டேப் ஓப்பன் பண்ணி சைமல்டேனியஸ்லா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த அப்ளிகேஷனோட ரெஸ்பான்ஸ் எனக்கு அந்த அப்ளிகேஷன்ல தானே கரெக்ட்டா வருது. திஸ் இஸ் ஆல்சோ டேக் கேர் பை டிரான்ஸ்போர்ட் லேயர். ஆல்ரைட். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் கீழ வரும். அண்ட் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரோடது என்ன சொன்னோம்? ஐபி அட்ரஸிங், பாத் டிட்டர்மினேஷன் அதாவது ரவுட்டிங் எப்படி பண்றதுன்றது பாக்கெட்ட ஃபார்வர்ட் பண்றது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன நான் ஆக்சஸ் பண்றேங்க. இந்த இந்த ஐசிஐசிஐ பேங்கோட அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றேன். நான் தமிழ்நாடுல ஒரு இடத்துல இருந்துகிட்டு நான் இத வந்து ஆக்சஸ் பண்றேன். இந்த ஐசிஐசிஐ பேங்கோட அப்ளிகேஷன் ஆக்சுவலா டெல்லில இருக்க ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுலருந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சு இந்த இத ஆக்சஸ் பண்ணும்போது, டெல்லில இருக்க இந்த அப்ளிகேஷன் சர்வர அது ரீச் பண்ணணும். அப்ப எப்படி போகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீட்ல இருந்து என்னுடைய இன்டர்நெட் சர்விஸ் புரொவைடருக்கு அந்த ரிக்வெஸ்ட் போகும். அங்கருந்து இன்டர்நெட்க்கு பிரேக் அவுட் ஆயி, அப்படியே பெஸ்ட் பாத் எடுத்து டெல்லில இருக்க டேட்டா சென்டருக்கு போய், அங்க இருக்க அப்ளிகேஷன் சர்வர அது ரீச் பண்ணும். அதே மாரி ரெஸ்பான்ஸும் அதே மாரி தான் வரும். இல்லையா? ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க் லேயர். இதுக்கு நடுவுல நெறைய நெட்வொர்க் டிவைஸஸ் இருக்கும். ஓகே. தமிழ்நாடுலருந்து டெல்லி போற வரைக்கி நடுவுல நெறைய நெட்வொர்க் டிவைஸஸ் இருக்கும். நம்ம ரிக்வெஸ்ட் எல்லாமே அந்த நெட்வொர்க் டிவைஸஸ பாஸ் பண்ணி போகும். ரெஸ்பான்ஸஸும் அதே மாரி வழி வரும். ஓகே. அத பத்தி சொல்றது தான் நெட்வொர்க் லேயர். நான் திருப்பி சொல்றேன். லைக் நம்ம இத பத்திலாம் டீட்டெயில்டா அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொரு புரோட்டோகால்ஸ் பத்தியும், ஒவ்வொரு லேயருக்குள்ள இருக்க ஃபங்ஷனாலிட்டிஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஓஎஸ்ஐ லேயருக்கு அ தேவையான விஷயங்கள மட்டும் தான் கோரிலேட் பண்ணி எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப டேட்டா லிங்க் லேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அ இந்த அப்ளிகேஷன ஆக்சஸ் பண்றேங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த இந்த அப்ளிகேஷன நான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ என்னோட ரெக்வெஸ்ட் வந்து இந்த நான் சொன்ன மாரி டெல்லிக்கு போயிருச்சு. ரூட்டிங் எல்லாம் நடந்து டெல்லில இருக்க டேட்டா சென்டர் ரீச் பண்ணி, அந்த ரெஸ்பான்ஸும் திரும்பி எனக்கு என் வீட்டோட ரவுட்டருக்கு வந்துருச்சு. என் வீட்டோட ரவுட்டருக்கு கீழ ஸ்விட்ச் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்விட்ச்ல என்னோட பிசி கனெக்ட் பண்ணியிருக்கிற மாரி, எங்க வீட்ல இன்னொரு 4, 5 பேர் பிசி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சைமல்டேனியஸ்ல ஒரு 4, 5 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்டின்னும்போது, நான் இந்த பிசிலருந்து ரெக்வெஸ்ட் பண்ணது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு தானே வரணும். ஸோ இன்னொரு 4, 5 பேர் இருக்கிறாங்க. இதே நெட்வொர்க்குக்கு கீழ, இதே இதே வீட்ல இதே L2 நெட்வொர்க்ல அப்டின்னா, இது அவங்களுக்கு போகக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் டேக்கன் கேர் பை டேட்டா லிங்க் லேயர். ஓகே. அண்ட் தென் பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்க வந்து இப்போ ஈத்தர்நெட் கேபிள்னா, இப்போ நம்ம சிஸ்டம்லேருந்து இந்த ரெக்வெஸ்ட் எல்லாம் வெளிய போகும்போது, சிஸ்டம தாண்டி வெளிய போகும்போது எப்படி போகும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் போகும். ரா பிட்ஸா தானே போகும். ஸோ அத பத்தி பேசுறது தான் பிசிக்கல் லேயர். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதிலயே கன்டின்யூ பண்ணலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 7 லேயர்ஸ் அதோட கீ ஃபங்ஷனாலிட்டீஸ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பிடியு. பிடியு அப்படின்றது என்ன அப்படின்னா, புரோட்டோகால் டேட்டா யூனிட். ஸோ இந்த புரோட்டோகால் டேட்டா யூனிட் என்ன அப்படின்னா, அ ஒரு நெட்வொர்க் அதாவது ஒரு லேயர்ல இருக்கக்கூடிய டேட்டாவ எந்த பேர்ல நம்ம கூப்பிடுறோமோ, அதுக்கு பேர் தான் பிடியு. ஓகே. ஸோ இப்ப இந்த ஓஎஸ்ஐ லேயர்ல இந்த டாப் லேயர்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மேல இருக்க 3 லேயர்ஸ். இந்த 3 லேயர்ல இருக்க வரைக்கி டேட்டாவ டேட்டான்னு தான் கூப்பிடுவாங்க. ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே. பிடியு அதோட பிடியு டேட்டா. எப்போ இந்த டேட்டா இந்த 3 லேயர்ல செஷன் லேயர்லேருந்து கீழ இறங்கி டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வருதோ, அப்போ இந்த டேட்டா கூட ஒரு ஒரு ஹெட்டர் பாக்கெட் ஆட் ஆகும். எல்4 ஹெட்டர்ன்னு சொல்லுவோம். இதுல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்டின்னா, சோர்ஸ் போர்ட் நம்பர் என்ன? டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் என்ன? என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? டிசிபியா? யூடிபியா? ஸோ இந்த மாரி எல்4 பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த எல்4 ஹெட்டர்ல ஆட் ஆகும். ஓகே. இங்க இருக்க வரைக்கும் வெறும் டேட்டா மட்டும் தான் இருக்கும் இந்த 3 லேயர்ல. அதே டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும்போது, இந்த டேட்டா கூட எல்4 ஹெட்டர்ன்னு ஒரு ஹெட்டர் ஆட் ஆகும். ஓகே. அதில டிரான்ஸ்போர்ட் லேயர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேரு ஆர் இந்த காம்பினேஷன் இதுக்கு பேரு பிடியு பேரு தான் செக்மென்ட். ஓகே. ஸோ இங்க இருக்கும்போது இதோட பிடியு நேம் டேட்டா. இதே டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும்போது என்கேப்சுலேட்டா எல்4 ஹெட்டரோட சேர்ந்து இருக்குது. இதுக்கு பேரு செக்மென்ட். இப்போ இதே இது நெட்வொர்க் லேயருக்கு வரும்போது, நெட்வொர்க் லேயரோட இன்ஃபர்மேஷனும் எல்3 ஹெட்டர்ல ஆட் ஆயிருக்கும். லைக் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்ன? டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன? என்ன புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க? இந்த 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 இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கும். நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ், அ ரூட்டிங் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஆட் ஆகும். ஸோ இந்த பிடியு லைக் டேட்டா அட் நெட்வொர்க் லேயர் இந்த பிடியு பேரு பாக்கெட். ஓகே. அண்ட் சேம் எப்போ பாக்கெட் வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு வருதோ, அப்போ எல்2 ட்ரெய்லரும், ஹெட்டரும் ஆட் ஆகும். இங்க வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதோட ஆட் ஆகும். இங்க இந்த பிடியு பேரு ஃப்ரேம்ஸ். அதே மாரி இதே ஃப்ரேம்ஸ் எப்போ பிசிக்கல் லிங்க் லேயருக்கு போதோ, அப்போ அதுக்கு பேரு பிட்ஸ். ஓகே. ஐ ரிப்பீட் இட். லைக் பிடியுன்றது புரோட்டோகால் டேட்டா யூனிட். டேட்டா வந்து எந்த லேயர்ல இருக்கு ஒவ்வொரு லேயர்ல இருக்கும்போது ஒவ்வொரு பேர் உண்டு அதுக்கு. ஸோ இந்த டாப் லெவல் லேயர்ஸ்ல இருக்கும்போது எல்லா லேயர்லயும் அதுக்கு பேரு டேட்டா தான். இதே இது டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும்போது அதுக்கு பேரு செக்மென்ட். அதாவது அந்த டேட்டா கூட எல்4 ஹெட்டர் ஆட் ஆயிரும். அதுக்கு பேரு செக்மென்ட். இந்த செக்மென்ட் வந்து நெட்வொர்க் லேயருக்கு வரும்போது இதோட சேர்ந்து எல்3 ஹெட்டரும் ஆட் ஆகும். அதுக்கு பேரு பாக்கெட். இப்ப இந்த பாக்கெட் வந்து எல்2 ஹெட்டர் எல்2 லிங்க் டேட்டா லிங்க் லேயருக்கு வரும்போது எல்2 ஹெட்டர்ஸ் ஆட் ஆகும். அதுக்கு பேரு ஃப்ரேம்ஸ். இந்த ஃப்ரேம்ஸ் வந்து பிசிக்கல் லேயருக்கு வரும்போது 0s அண்ட் 1 ஸ்ட்ரீம்ஸா கன்வெர்ட் ஆயி டிரான்ஸ்மிட் ஆகும். அது பேரு பிட்ஸ். ஓகே. ஸோ அப்போ பிடியூன்னு கேட்டா இதுதான். அடுத்து இதுல 2 மெத்தட் இருக்குங்க. என்கேப்சுலேஷன், டீகேப்சுலேஷன். அதாவது என்கேப்சுலேஷன்னா என்ன அப்டின்னா, சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும்போது, அப்ப எப்படி போகும்? மேலருந்து அப்ளிகேஷன் லேயர்ல மேலருந்து ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்போ அம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் காமிச்சேன் இல்லையா? என்னோட ப்ரௌசர் இங்க ஓப்பன் ஆச்சு. அந்த அந்த வெப்சைட் இங்க ஓப்பன் ஆச்சு. எப்படி பிரசன்டேஷன் இருந்துச்சு, எப்படி செஷன் இருக்கு இதெல்லாம் காமிச்சேன் இல்லையா? சென்டர்லேருந்து ரிசீவர நோக்கி போகும்போது இது என்கேப்சுலேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா, இந்த 3 லேயர்ல டேட்டா இருக்கும். டேட்டா அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது இந்த டேட்டாவோட எல்4 ஹெட் வந்து ஹெட்டர் வந்து என்கேப்சுலேட் பண்ணிக்கிறோம். திருப்பியும் நெட்வொர்க் லேயர்ல எல்3 ஹெட்டர் வந்து அதோட என்கேப்சுலேட் ஆகிக்கிறோம். அதாவது நெறைய அடுத்தடுத்த விஷயங்கள் அதோட சேர்ந்துக்கிறோம். அதான் என்கேப்சுலேஷன் சொல்றோம். சரியா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் பேரு என்கேப்சுலேஷன். இப்ப இதே இது ரிசீவர் சைட்ல இது எல்லாம் பிட்ஸ் ஆயி ரிசீவர் சைட்ல நான் சொன்ன மாரி, அ அந்த டேட்டா சென்டர்ல இருக்க அப்ளிகேஷன் சைட்ல ரீச் ஆகும்போது ரிவர்ஸ்ல நடக்கும். ஓகே. வயர் மூலமா அங்க போகும். அங்க இருக்கிற அ டிவைஸஸ்க்கு போய் இது சேரும். அப்போ டீகேப்சுலேஷன்னு சொல்வோம். டேட்டா லிங்க் லேயருக்கு வரும்போது, அத வந்து ஃப்ரேம்ஸா கன்வெர்ட் பண்ணும். திருப்பி அது நெட்வொர்க் லேயருக்கு வரும்போது, அத வந்து பாக்கெட்ஸா கன்வெர்ட் பண்ணும். திருப்பி பாக்கெட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும்போது செக்மெண்ட்ஸா மாறும். திருப்பியும் அப்பர் லேயருக்கு போம்போது அது டேட்டாவா மாறும். ஓகே. இதுதான் என்கேப்சுலேஷன், டீகேப்சுலேஷன். அதாவது என்கேப்சுலேஷன்றது சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும்போதுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸு. அண்ட் டீகேப்சுலேஷன்ன்றது ரிசீவர் சைட்ல ரிசீவ் ஆகும்போது நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆல்ரைட். ஸோ இதே தான். ஆ ஜஸ்ட் ஒரு ஒரு ரீகால். ஓகே. ஸோ ஓஎஸ்ஐ மாடல்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது அப்டின்னா, டிஃபரண்ட் வெண்டர்ஸ்க்குள்ள
கம்யூனிகேஷன சீம்லெஸ்ஸா நடக்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இது வந்து 7 லேயர்ஸா கேட்டகரைஸ் பண்ணியிருக்குது. ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த டாப் அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர். ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் லேயர்னா ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும். பிரசன்டேஷன் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரசன்டிங் த டேட்டா, என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், டீக்ரிப்ஷனுக்கு பார்த்துக்கிறது. அதே மாரி டேட்டா கம்ப்ரஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள். செஷன் லேயர் வந்து எஸ்டாப்ளிஷிங், மெயின்டெய்னிங் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் அ செஷன். அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து செக்மென்டேஷன், அதாவது பெரிய டேட்டாவ சின்ன சின்னதா செக்மென்ட் பண்ணும். அக்னா சீக்வென்ஸ் ஆர்டர்ல அனுப்பும். அதுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் வருதான்னு பார்க்கும். அண்ட் டூப்ளிகேட் பாக்கெட் இருந்தா டிடெக்ட் பண்ணும். ஓகே. அண்ட் நெட்வொர்க் லேயர் வந்து ஐபி அட்ரஸிங் பண்ணும். அண்ட் டேட்டாவ ரவுட் பண்ணும். அண்ட் டேட்டா லிங்க் லேயர் வந்து எரர் டிடெக்ஷன் இருக்கா, ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பிசிக்கல் லேயர் வந்து அ பிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல அனுப்பிச்சுவிடும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா அனுப்பிச்சுவிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதோட பிடியு. இது எல்லாமே நம்ம இப்ப தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஆல்ரைட்.